மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றத்தில் பள்ளியின் சுற்றுச்சுவர் மீது தண்ணீர் லாரி மோதிய விபத்தில் 7 வயது சிறுமி உயிரிழந்தார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் நாகேந்திரனிடம் கேட்கலாம். நாகேந்திரன், இந்த விபத்து எப்படி ஏற்பட்டது? உயிரிழந்த மாணவி யார்? மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் அரசு ஆரம்ப பள்ளியில் இன்று மாலை உணவு உட்கொண்டு கொண்டிருந்த போது அந்த பள்ளிக்கு தண்ணீர் ஏற்றி வந்த ஒரு மினி லாரி அந்த பிரேக் பிடிக்காமல் நிலைமை அந்த வாகனம் பிரேக் பிடிக்காமல் கட்டுப்பாட்டை இழந்து ஓட்டுநரை கட்டுப்பாட்டை இழந்து அந்த வாகனமானது பள்ளியின் சுற்றுச்சுவரில் மோதியுள்ளது. இதனால் ஒரு மாணவி உயிர்ந்துள்ளார். தற்போது நம்ம மதுரை அரசு மருத்துவமனை மார்ச்சரியில் தான் இருக்கிறோம். இந்த மாணவியின் உடலானது சற்று முன்னர் தான் இந்த மார்ச்சரிக்கு உள்ளே கொண்டு செல்லப்பட்டது. இன்று இந்த பள்ளிக்கு அந்த பகுதியில் இருந்து ஒரு தனியார் தண்ணீர் லாரி மூலம் தண்ணீர் விநியோகம் செய்யப்பட்டு வந்திருந்தது. அந்த வரும்போது அந்த ஓட்டுநர் கவனக்குறைவாக அவரது அஜாக்கிரதையால் அவர் பிரேக் பிடிக்காமல் அவர் அந்த பள்ளியின் சுற்றுச்சுவரில் மோதியுள்ளார். இதில் அந்த பள்ளியின் சுற்றுச்சுவர் சேதம் அடைந்துள்ளது, இடிந்து விழுந்த அந்த சுவரானது அந்த சுற்றுச்சுவரின் அருகே உணவு உட்கொண்டுகிட்டு இருந்த 2 மாணவிகள் மற்றும் அந்த மாணவியுடன் உணவு உட்கொண்டிருந்த ஒரு தாய் மீது விழுந்துள்ளது. இதில் அந்த பள்ளியில் 2ஆம் வகுப்பு படிக்கும் பவித்ரா என்ற மாணவி மீது இந்த சுற்றுச்சுவர் விழுந்ததில் இதில் படுகாயம் அடைந்துள்ளார். பவித்ராவுக்காக மதிய உணவு கொண்டு மகளுடன் சேர்ந்து அமர்ந்து உணவு உட்கொண்டிருந்த பவானி என்ற அவரது தாய் இதில் கால் முறிவு ஏற்பட்டுள்ளது. மேலும் அனுதர்சினி என்ற ஒரு 1ஆம் வகுப்பு படிக்கும் மாணவியும் இதில் படுகாயம் அடைந்துள்ளார். இதில் உடனடியாக இந்த 2 மாணவிகள் மற்றும் அந்த தாயை காப்பாற்றி அருகில் உள்ள திருப்பரங்குன்றம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு அங்கே கொண்டு சென்று அங்கே தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது. இதில் இவர்களது தாய் மற்றும் மகளுக்கு படுகாயங்கள் அதிகமாக இருப்பதால் அவர் மேல் சிகிச்சைக்காக மதுரை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். இங்கு மதுரை அரசு பொது மருத்துவமனையில் அந்த குழந்தை பவித்ராவுக்கு அந்த 2ஆம் வகுப்பு படிக்கும் பவித்ராவுக்கு சிகிச்சை பலனின்றி அந்த பவித்ரா சற்று முன்னர் உயிரிழந்தார். அவரது உடலானது தற்போது அரசு பொது மருத்துவமனையில் அவர் உடல் வைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக திருப்பரங்குன்ற காவல்துறையினர் அந்த தண்ணீர் லாரி ஓட்டுநர் அருண்குமாரை கைது செய்து அவர் விசாரணை மேற்கொண்டு வருகிறார். இது தொடர்பாக அந்த தண்ணீர் லாரியையும் அவர்கள் பறிமுதல் செய்துள்ளனர். இந்த தண்ணீர் லாரி மோதி விபத்துக்குள்ளாகி அந்த சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்ததில் இந்த மாணவி உயிரிழந்தது தொடர்பாக அவரது உறவினர்கள் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் அந்த திருப்பரங்குன்றம் ஆரம்ப பள்ளியின் முன்பு சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது மதுரையில் எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவுக்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறதால் இங்கு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் மற்றும் உயர்கல்வி துறை அமைச்சர் அன்பழகன் ஆகியோர் உள்ளிட்ட மொத்தம் 13க்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் இங்கு இருப்பதால் அவர்கள் இந்த அரசு பொது மருத்துவமனைக்கு இது தொடர்பாக இந்த விபத்து தொடர்பாக பார்வையிடுவதாக ஒரு தகவல் வருகிறது. ஆனால் இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை. நாகேந்திரன், அந்த குழந்தையுடைய உடலை பெற்றோர் பெற்றுக்கொள்கிறார்களா? எப்பொழுது நடக்கவிருக்கிறது? வெங்கடபிரகாஷ், அந்த கேள்வி மற்றொரு முறை கேளுங்க. அந்த குழந்தையின் உடல் இப்ப எங்க இருக்கு? பெற்றோர் தரப்புல என்ன சொல்றாங்க? வெங்கடபிரகாஷ், இந்த விபத்தானது தாயின் கண் முன்னே இந்த விபத்தானது நடந்துள்ளது. தாய் தன்னுடைய மகளுக்காக மதிய உணவு செய்து கொண்டு அந்த பள்ளியில் வைத்து அந்த சுற்றுச்சுவரன் அருகே உட்கார்ந்து அந்த மகளுக்கு தாய் ஊட்டிவிட்டு அவரும் சாப்பிட்டு கொண்டிருந்த போதுதான் இந்த விபத்தானது நடந்துள்ளது. இந்த விபத்தில் தான் இந்த தண்ணீர் லாரி பிரேக் பிடிக்காமல் அந்த பள்ளியின் சுற்றுச்சுவரில் மோதியதில் அந்த பள்ளியின் சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்து அந்த மாணவி பவித்ரா மற்றும் அவரது தாய் பவானி 1ஆம் வகுப்பு படிக்கும் அனுதர்சினி ஆகிய இந்த 3 பேர் மேல் விழுந்துள்ளது. இதில் படுகாயம் அடைந்த இந்த பவித்ராவும் அவரது தாய் பவானியும் மேல் சிகிச்சைக்காக மதுரை அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பிய போது சிகிச்சை பலனின்றி இறந்துள்ளனர். உடன் அந்த குழந்தையுடன் தாயும் பவானியும் கால் முறிவு ஏற்பட்டு மதுரை அரசு பொது மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகிறார். மற்றொரு சிறுமியான அனுதர்சினியும் அவர் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இது தொடர்பாக இந்த விபத்து தொடர்பாக தகவல் அறிந்த அவரது உறவினர்கள் தான் தற்போது அந்த திருப்பரங்குன்ற அரசு ஆரம்ப பள்ளியின் முன்பு தற்போது அவர்கள் இதனை கண்டித்து அவர்கள் தற்போது சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த குழந்தையின் உடலானது அரசு பொது மருத்துவமனையின் மார்ச்சரியில் தற்போதுதான் உள்ளே சென்றுள்ளது. வெங்கடபிரகாஷ், குறைந்தபட்சம் தந்தை உடன் இருக்கிறார் என்று எடுத்துக்கொள்ளலாமா? தாய்க்கும் அங்கே அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்ப குழந்தையின் உடலற்ற அந்த உயிரற்ற உடலை அந்த பெற்றுக்கொள்வதற்காக உறவினர்கள் மட்டுமல்லாமல் தந்தையும் அங்க இருக்கிறாரா? தந்தைக்கு தகவல் தெரியுமா? கூட இருக்காரா?
கண்டிப்பாக வெங்கடபிரகாஷ், இது தொடர்பான இந்த உங்களது அந்த கேள்விக்கான பதிலானது என்னவென்று பார்த்தோம்னா, இது வந்து அந்த விபத்தில் அந்த குழந்தையின் தந்தையானவர் அவர் பணி நிமித்தமாக வெளியில் சென்றிருந்திருக்கலாம். ஆனால் அந்த தகவல் குறித்து அவர் வருவதாக ஒரு தகவல் கிடைக்கிறது. ஆனால் தற்போது அவர் எந்த இடத்தில் வந்து கொண்டிருக்கிறார் என்பது குறித்து முழு விவரம் தெரியவில்லை. தற்போது அந்த தந்தையின் அந்த குழந்தையை பறி கொடுத்த அந்த தந்தையின் மனநிலை மிகவும் வேதனைக்குள்ளாக இருக்கும். இந்த பகுதி மகள் உயிரிழந்து மார்ச்சேரியில் இருக்கிறார். அவருடைய மனைவி கால் முறிவு ஏற்பட்டு அங்கு சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த இதில் அவர் முதலில் அவர் மகளை பார்ப்பதற்கு, அந்த உடலை பார்ப்பதற்கு தான் இங்கே வருவதாக தகவல் கிடைத்துள்ளது. அதனை இப்போது அவர்கள் உறவினர்களும் இந்த அதிர்ச்சியில் அவர்கள் ஆழ்ந்து இதனை கண்டித்து அந்த தனியார் தண்ணீர் லாரியை அவர்கள் அந்த சரியாக முறையாக பராமரிக்கப்படாததால் இது போன்ற இந்த விபத்து நடந்ததாகவும், இதனை கண்டித்து அவர்கள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றார்கள். அவரது உறவினர்கள் தற்போது அந்த குழந்தையின் அவர்களது உறவினர்களுக்கு இன்னும் யாருமே அந்த குழந்தை உயிரிழந்தது இன்னும் யாருக்குமே அவர் இன்னும் நேரடியாக பார்க்கவில்லை. அவரது தாய் அவர் சிகிச்சையில் உள்ளே இருக்கிறார். அவர் தாயும் இன்னும் அந்த குழந்தை உயிரிழந்த குழந்தை முகத்தை கூட இன்னும் பார்க்கவில்லை. அந்த குழந்தை தனியாகத்தான் அவரது உடலானது அரசு மருத்துவமனை மார்ச்சேரிக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. அவரது உறவினர்கள் இந்த அதிர்ச்சியில் ஆழ்ந்து அவர்கள் அந்த பகுதியில் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த உயிரிழந்த குழந்தையின் அந்த பரிதாப உடலானது தற்போது அரசு பொது மருத்துவமனை அளிக்கப்பட்டுள்ளது. மற்றொரு புறம் அவரது தாய் படுகாயங்கள் அடைந்து கால் முறிவு ஏற்பட்டு அவர் தன் குழந்தை இறந்த செய்தி கூட தெரியாமல் அவர் தற்போது அங்கு சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த செய்தியை நாம் நேரடியாக செய்தி சேர்க்கும்போது நம்மளுக்கே மனவேதனையாக இருக்கிறது. இந்த நிலையில் அவரது உறவினர்கள் அந்த அதிர்ச்சியில் தான் தற்போது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். வெங்கடபிரகாஷ்.